வெல்கம் டு our சேனல் மாம் அண்ட் மீ. நம்ம சேனல்ல 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேல வந்ததை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த திருநெல்வேலி கோதுமை ஹல்வா ரெசிபி தான் உங்க எல்லார்கிட்டயும் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு கப் கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல்ல அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு இவ்வளோ தண்ணி தான் போடணும் அப்படின்ற அளவுலாம் எதுவும் இல்லை. நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி நம்ம பிசைவோமோ அதே மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவை பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்து பிசைஞ்சு வச்ச கோதுமை மாவுல இருந்து கோதுமை பால் வந்து ரெடி பண்ணணும். அது இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எந்த கப்ல நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்ல 5 கப் அளவுக்கு தண்ணி வந்து இதுல ஆட் பண்ணிக்கணும். அதாவது ஒரு கப் மாவுக்கு 5 கப் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் 2 கப் வந்து தண்ணி இதுல ஆட் பண்ணியிருக்கேன். 2 கப் தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 3 கப் தண்ணி வந்து அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கரைச்சாச்சு. அடுத்து வந்து இதுல மீதி இருக்கிற 3 கப் தண்ணியை வந்து இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த தண்ணியில நல்லா இதை பிசைஞ்சு விட்டு நல்லா கரைச்சிக்கலாம். அப்பதான் இந்த கோதுமை மாவுல இருக்கிற பாலெல்லாம் நல்லா இந்த தண்ணியில இறங்கும். இது இப்ப நல்லா கரைச்சு வச்சு ரெடி பண்ணியாச்சு. இது நல்லா ஊறணும். ஸோ இதை டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு 3ல இருந்து 4 மணி நேரம் இதை அப்படியே விட்டுடலாம். இது நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கோதுமை மாவு வந்து நல்லா ஊறி இருக்கும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது நல்லா ஊறி நல்லா சாஃப்டா இருக்கு. ஸோ இதை நல்லா இப்போ வந்து கரைச்சி விட்டுக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறத ஒரு ஸ்ட்ரெயினர்ல வந்துட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். சிலர் வந்து டைரக்டா சம்பா கோதுமையை நல்லா ஊற விட்டுட்டு அதை வந்து கிரைண்டர்ல அரைச்சு அதுல இருந்து பால் எடுத்து ஹல்வா பண்ணுவாங்க. அதை கம்பேர் பண்றப்போ இந்த மெத்தட் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியான மெத்தட். ஸோ அதுதான் வந்துட்டு அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதை நான் உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வடிகட்டிட்டு மீதி இருக்கிற கோதுமை பேஸ்ட் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து அதே பவுல்ல திருப்பி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு 3/4 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிட்டு அதே மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது மீதி இருக்கிற கோதுமை சக்கை இது நமக்கு தேவைப்படாது. இப்போ கோதுமை பால் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இதுல இருந்துட்டு கோதுமை ஹல்வா வந்து எப்படி பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரியும் பாதாமியும் நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரியும் பாதாமியும் நல்லா வறுத்தாச்சு. இதை வந்து தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கோதுமை பாலை வந்துட்டு இந்த கடாயில ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் தான் நமக்கு மெயின் வேலையா ஆரம்பிக்குது. கேஸை வந்து சிம்ல வச்சுட்டு இதை வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. லைட்டா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இதை நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே திக்காக ஆரம்பிக்குது பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் கேஸை சிம்ல வச்சுதான் இதை வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். கேஸை ஹைல வச்சு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா கோதுமை மாவோட பச்சை ஸ்மெல் வந்துட்டு போகாது. ஹல்வால அந்த கோதுமையோட பச்சை ஸ்மெல் வந்துட்டு இருந்துட்டே இருக்கும். ஸோ சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 25 நிமிஷம் ஆயிருக்கு. இது கொஞ்சம் நல்லா திக்காகி கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1.5 கப் சுகர் வந்து நமக்கு தேவை. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஏறக்குறைய வந்து போட்டுக்கோங்க. 1.5 கப் வந்து கரெக்டா இருக்கும். இதை தவிர்த்து 2 டேபிள் ஸ்பூன் சுகர் நமக்கு தேவைப்படும். அது எதுக்குன்ட்டு நான் பின்னாடி சொல்றேன். இப்போ 1.5 கப் சுகர் வந்து இதுல ஆட் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ சுகர் வந்துட்டு மெல்ட் ஆகுற டைம்ல சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க உங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு. ஸோ மாம் அண்ட் மீ சேனலுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத ஒரு ஷார்ட்டா வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன்.
அம்மா வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், சத்யா அம்மா. நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம சேனல்ல குக்கிங் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அம்மாவோட குக்கிங் டேலண்ட்டை இந்த சேனல் மூலியமா நாங்கள் ஷோகேஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிற போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நெக்ஸ்ட் அப்பா வந்துட்டு ரொம்பவே சப்போர்ட்டிவான ஒரு அப்பா. நாங்கள் எது செஞ்சாலுமே வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவான ஒரு என்கரேஜ்மெண்ட் வந்து அப்பா சைட்லேருந்து இருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் நாங்கள் இதை இன்ட்ரெஸ்டோடு எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்பா கொடுக்குற அந்த பாசிட்டிவ் என்கரேஜ்மெண்ட் தான் காரணம். அடுத்து எனக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அக்கா வந்துட்டு மாமன்மியோட சோஷியல் மீடியா எல்லாமே அக்கா தான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அக்காவோட ஹஸ்பண்ட் மாமாவும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அடுத்து வந்து என்னோட தங்கச்சி, நம்ம சேனல்ல வர ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோஸ் எல்லாமே அவங்க தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ எடிட்டிங் பார்ட்டும் அவங்க ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம சேனல்ல வர குக்கிங் அண்ட் வீடியோ எடிட்டிங் வந்துட்டு நானும் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்கணும்னா எங்கள் வீட்டில் இருந்துட்டு அம்மா வீட்டுக்கு ட்ராவல் பண்ணி வரணும். எங்கள் வீட்டிலேருந்து அம்மா வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் மேலேயே இருக்கும். ஸோ நான் எப்போ வீடியோ எடுக்கணும்னு சொன்னாலும் எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாமல் எங்கள் வீட்டில் இருந்துட்டு அம்மா வீட்டுக்கு வந்து என்னை ட்ராப் பண்ணிட்டு போவாங்க. ஸோ ஒன் டேல எவ்வளோ வீடியோஸ் எடுக்க முடியுமோ நம்ம எடுத்து முடிச்சிருவோம். ஸோ வீடியோலாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா திருப்பி அம்மா வீட்டில் இருந்துட்டு எங்கள் வீட்டுக்கு நாங்கள் ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ அந்தளவுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உங்கள் எல்லாருக்கிட்டையும் எங்கள் ஃபேமிலி பற்றி ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் எங்கள் வீடியோ எடிட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நிறையா பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இப்போ ஹல்வா வந்து என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம போட்ட சுகர்னால கொஞ்சம் நல்ல கலர்லாம் வந்துட்டு மாறி இருக்கு பாருங்கள், நல்லா திக்காகவும் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஹல்வாக்கு கலர் வந்து இன்னும் கொண்டு வர போகிறோம். இதில் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்லாம் எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை. சுகரை வந்து கேரமலைஸ் பண்ண போகிறோம். அந்த கலர் தான் வந்துட்டு இப்போ நம்ம ஹல்வாக்கு வந்து கொண்டு வர போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுகர் வந்து கருகாதபடி பார்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு கசப்பு தன்மை வந்துடும். இப்போ சுகர் நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு. இதை எடுத்து இந்த ஹல்வாவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சுகரை கேரமலைஸ் பண்ணி சேர்த்தது வந்து இந்த ஹல்வாக்கு வந்துட்டு ஒரு நல்ல நேச்சுரல் கலரை வந்து கொடுக்கும். அடுத்ததுல நெய் வந்து சேர்க்கலாம். 1 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப் ப்ளஸ் 3 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து தேவைப்படும். நெய் வந்து எப்போ சேர்க்கணும்னா நமக்கு பார்க்கும் போதே தெரியும். இது பாருங்க நல்லா கிளாஸியாக இருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நெய் ஆட் பண்ணலாம். நெய் வந்து மொத்தமாக ஆட் பண்ணிடக்கூடாது. 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட நெய் வந்துட்டு அதில் அப்சார்ப் ஆகணும். இது அப்சார்ப் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதே மாதிரியே 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுட்டு இந்த ப்ராசஸை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே வரணும். இப்போ எல்லா நெய்யும் அந்த மாதிரி பேட்சாக சேர்த்ததுக்கப்புறமா ஃபைனலாக எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மீதி வந்து இவ்வளோ நெய் இருக்குது. இதையும் நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 1/2 கப் நெய் எல்லாமே சேர்த்தாச்சு. நான் 3 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சொல்லியிருந்தால அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஹல்வா வந்துட்டு நமக்கு 90% வந்து ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுனா, ஹல்வாவை இந்த மாதிரி ட்ராப் பண்ணுறப்போ இந்த மாதிரி அழகாக ஃபோல்ட் ஆகும். அதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நம்ம முன்னாடி வறுத்து வச்ச முந்திரி பாதாமை வந்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஃபைனலாக இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக அந்த 1 டேபிள் ஸ்பூன் நெய் இருக்குல்ல, அதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். நமக்கு இப்போ பாருங்கள், இந்த ஹல்வா வந்துட்டு நல்லா திரண்டு, கடாயை விட்டு நல்லா திரண்டு அதுவே வருது. ஹல்வா எப்படி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுனா, இப்படி இந்த கரண்டி வச்சு இப்படி கோடு போட்டிங்கன்னா அழகாக அந்த கோடு ஃபார்ம் ஆகும். அதுதான் கரெக்டான பதம். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ ஃபைனலாக ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கோதுமை ஹல்வா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது சூடு ஆற வந்துட்டு இதோட கன்சிஸ்டன்சி வந்து மாறும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ திருநெல்வேலி கோதுமை ஹல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்ச மாதிரி சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸ் வச்சு இந்த ஹல்வாவை வந்து உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நல்லா வரும். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ஹல்வாவை வந்துட்டு நீங்கள் ஒரு 2-3 நாள் வந்து வெளியில் வச்சுக்கணும், சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. இன்கேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை எடுக்கும் போதும் சூடு பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும்.
ஸோ கண்டிப்பாக இந்த திருநெல்வேலி கோதுமை அல்வாவை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணுறோம். அண்டில் தென் டேக் கேர், பாய்.